ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 100 days மணி லெசன்ஸ்ல நிற்கிறாங்க. Day 10. கிரிக்கெட் பிச்சில் விராட் கோலியோட ரன்னிங் அண்ட் ஹிட்டிங் மட்டும் தான் பார்த்திருப்பீங்க. பட் அவரோட சக்சஸ் பின்னாடி இருக்கிற கோர் ஃபார்முலா வச்சு உங்க பேங்க் அக்கௌண்ட்டையும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வேற லெவல்ல க்ரோ பண்ண முடியும். கிங் கோலி கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய 5 மணி லெசன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கன்சிஸ்டன்சி. விராட் கோலி ஒரு மேட்ச்ல மட்டும் அடிக்கல, வருஷ கணக்கா ஸ்டெடியா ஆகாரு. அதே மாதிரி நம்மளும் எவ்ரி இயர் மல்டிபேக்கரை தேடாம எஸ்ஐபி மூலமா கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்பர் 2, ஸ்டார்ட் இயர்லி. விராட் கோலி 19 இயர்ஸ்லயே ஐபிஎல் ஆட வந்துட்டாரு. சோ அவரோட கெரியரை எப்படி அவரை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி நம்மளும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இயர்லியாவே ஸ்டார்ட் பண்ணணும். சோ நம்ம ஏஜ் 19 இயர்ஸ் இருக்கும்போதே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா காம்பவுண்டிங் என்கிற மேஜிக் நம்மள உயர்த்தும். தேர்ட், டைவர்சிபிகேஷன். விராட் கோலி ரியல் எஸ்டேட், ஸ்டார்ட் அப்ஸ், ஹெல்த் பிராண்ட்ஸ் அவரோட மணிய பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. சோ அதே மாதிரி நம்மளும் ஷேர் மார்க்கெட், கோல்ட், டெப்ட்னு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பிரிச்சு போடணும். நம்பர் 4, ஹேண்டில் த பிரஷர். மார்க்கெட் டவுன் ஆகும்போது எமோஷனல் ஆகாம விராட் கோலி பவுன்சரை எப்படி ஹேண்டில் பண்றாரோ அதே மாதிரி நம்மளும் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். நம்பர் 5, ரிட்டையர்மெண்ட் ஷிஃப்ட். சோ ஏஜ் ஆகும்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மாத்தி ஈக்விட்டில இருந்து சேஃப் டெப்ட் ஃபண்டுக்கு நம்மளோட மணியை சேஞ்ச் பண்ணணும். சோ கிரிக்கெட்டோ பினான்ஸோ டிசிப்ளின் தான் எப்பவுமே ரியல் கிங். சோ மோர் மணி லெசன்ஸ்க்கு இப்பவே பினான்ஸ் வித் எம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.